ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட அரசு காப்பீட்டு துறையிலேருந்து எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து சேலரியுமே 85,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 19/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் இதுதான். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 10th பிளேஸில் இருக்குது. இதில் 110 ஆஃபீஸர்ஸ், அதாவது ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 19/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபீஸ் இருக்கிறவங்க மட்டும், தேவைப்படுறவங்க மட்டும் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 5/1/25 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 18 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். அதில் நீங்கள் 55% மார்க் எடுத்துருக்கணும். ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி 60% மார்க் எடுத்துருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். லீகலை பொறுத்தளவுக்கு 9 காலி பணியிடம் இருக்குது. இது பேச்சுலர் டிகிரி இன் லாவில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஹச்ஆரை பொறுத்தளவுக்கு 6 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஹச்ஆர்எம் இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். என்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு மெரைனில் 1, ஏரோநாட்டிக்கலில் 1, மெக்கானிக்கலில் 1, சிவிலில் 1, எலக்ட்ரிக்கலில் 1 இருக்குது. இது பேச்சுலர் டிகிரி பிஇ பிடெக் இன் சிவில், ஏரோநாட்டிக்கல், மெரைன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலில் 60% மார்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிகளுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி ஐடியில் ஒரு 22 காலி பணியிடம், பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்.
அதுமாதிரி ஆக்சுவரியை பொறுத்தளவுக்கு 10 காலி பணியிடம். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இன்சூரன்ஸில் 20 காலி பணியிடம் இருக்குது, அதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி போதும். மெடிக்கலில் எம்பிபிஎஸ்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலி பணியிடம், அது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸில் 18 காலி பணியிடம் இருக்குது. பிகாம் வித் 60% மார்க் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக 110 காலி பணியிடம் இருக்குது. ஸோ இதில் எசென்சியல் ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இதுக்கெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி மினிமம் 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 30 தாண்டிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 5 வருஷமும், ஓபிசி 3 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, இடபிள்யூஎஸ், ஓபிசி கோட்டா அதையுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, சென்னையில் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன கேட்டகரி எக்ஸாம் இருக்குது, பார்ட் ஏ, பார்ட் பி என்ன, அதில் அப்ஜெக்டிவ் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கான சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து இன்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் த வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர், வேலிட் சிஸ்டம் ஜென்ரேட்டட் பிரிண்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபு, மார்க் ஷீட்டு, அதேமாதிரி சிஜிபிஏ கன்வர்ஷன் அந்த ஃபார்முலாவோட இது, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி வச்சுருக்கணும். முக்கியமாக இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சரெல்லாம் என்ன கேபியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கைட்லைன்ஸ் ஃபார் த ஆன்லைன் அப்ளிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1000 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான். அவங்கள தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இதில் ஃபோட்டோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜ் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் டீட்டெயில்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் போயிட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.